பழனியில் சாக்கடை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட குழியால் வீடுகள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் கிழக்கு பாட்டாளி தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் சாக்கடை அமைக்கும் பணிக்காக வீடுகளின் அஸ்திவாரத்திற்கும் கீழாக குழி தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு அப்பகுதியில் உள்ள சில வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. நகராட்சி ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தாலேயே இந்த சம்பவம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாக்கடைக்காக தோண்டப்பட்ட ஆழமான குழியால் வீட்டை விட்டு யாரும் வெளியேற முடியவில்லை. எனவே ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தால் ஏற்பட்ட சேதத்தை அவர்களே சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்களை வச்சு தோண்டாம ஜேசிபி வச்சு தோண்டினால, ரெண்டாவது அஸ்திவாரத்துக்கு ரொம்ப கீழே போனால காம்பவுண்ட் செவரு உடஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு வீடு உடஞ்சிருச்சு. இதை கான்ட்ராக்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. கான்ட்ராக்டர் இந்த வீடு செவரு விழுந்ததுக்கெலாம் நான் பொறுப்பு கிடையாது, நான் கட்டித்தர முடியாது. அதே மாதிரி நல்ல தண்ணி பைப்பு உடஞ்சாலும் நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் போய் நகராட்சியில் போய் கேளுங்க அப்படின்னு இந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு. இதை இந்த மக்கள் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு அரை அடி ஒரு அடி விட்டுட்டு தோண்டுங்கன்னு சொல்ல செவுத்தை ஒட்டி தோண்டி இருக்கிறாங்க. தோண்டங்காட்டிக்கு நேற்று மலையில் பூரா எல்லாம் செவுரெல்லாம் கீழே வந்துடுச்சுங்க. இப்போ எல்லாம் பிள்ளைங்க பறிச்சுக்கு போகிறது. 4 குடும்பம் உள்ளே இருக்குது. 4 பேர் லாக் ஆகிட்டாங்க. யாரும் இங்கே வர முடியல, போக முடியல. எங்களுக்கு சரியான நியாயம் இங்கே கிடைக்கல.